கடந்த வாரத்தை எதை குறித்து பார்த்தோம்? ஆத்ம ஆதாயம் அப்படின்றத குறித்து பார்த்தோமா? அது முக்கியம். என்னது? கடந்த வாரத்தில் ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன? பாகம் 1 உங்களை சந்தித்தேன். இன்றைக்கி பாகம் 2 நம்ம என்ன பண்ண போகிறோம்? தொடர்ச்சியாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். கவனிங்க, நல்லா கவனிங்க. கிறிஸ்துவை அறிந்திருக்கிறவர்கள், சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள், நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் மிக மிக நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக ஒரு பெரிய பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குன்னா அது என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம். ஏன் அப்படின்னா, ஒரு தாளந்துள்ளவன் என்ன பண்ணா? தேவ பிள்ளைகளே, இது குற்றப்படுத்துகிற இடம் அல்ல, உங்களை ஊக்கப்படுத்துகிற இடம். உங்களை குற்றம் சாட்டுகிற, உங்களை இழிவுபடுத்துகிற, உங்களுக்குள்ள குற்ற உணர்வை உண்டு பண்ணுகிற இடம் அல்ல, உங்களை தேவனுக்கு நேராக உற்சாகப்படுத்துகிற இடம் திருச்சபை. நான் உங்களை குற்றப்படுத்தலை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் கண்ணையும் திறந்து விட விரும்புகிறேன். ஆமென், அல்லேலூயா. ஏன் கண்கள் திறக்கப்படணும்? நான் எந்த நிலையில் இருக்கிறேன்றதை நான் அறியணும். நான் தேவனுடைய சமூகத்தில் ஒரு நாள் செல்வேனே, தேவனோடு இருப்பேனே. நான் இப்பயும் தேவனோடு தான் இருக்கிறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்கள். இப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குது. ஒரு நாள் வெளியரங்கமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் நான் இருப்பேன். அன்னைக்கு நீங்கள் 5 தாளந்துள்ளவனாய் நிற்க போகிறீர்களா, இல்லை 2 தாளந்துள்ளவனாய் நிற்க போகிறீர்களா? இது பிரச்சனை கிடையாது. 5 கொடுத்தவன் டபுளாக்குனா, 2 கொடுத்தவன் டபுளாக்குனா, அவங்களுக்கு தேவன் கொடுத்த கிருபையின் வரத்தின் பிரகாரம் கர்த்தருக்கென்று அதை என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஆனால் இங்கே 1 கொடுத்தவன் என்ன பண்ணா? அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. இங்கே கவனிங்க. 1 கொடுத்தவன் என்ன பண்ணாயா? அவனால் ஆண்டவருக்கு பிரயோஜனமே இல்லைப்பா. அவனால் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லை. தேவன் உங்களை ஏன் அழைச்சாரு? ஏன் மனுஷங்களே இல்லைன்னா, வேற வழி இல்லையா? ஜோனத்தான் மட்டும்தான் இருக்கிறாப்புல, சரி எப்படி இருந்தா என்ன கூப்பிடு அப்படின்னு கூப்பிட்டாரா அவங்கள? வேற வழியே இல்லையா? விக்டர் சாலமன் மட்டும்தான் இருக்கிறான், வேற வழியில் அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கூப்பிட்டாரா? சரி, நான் ஆம்பளையிலே சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. வேற வழியே இல்லையா? ஜாக்லின் ஒரு ஆள் தான் இருக்குன்னு ஜாக்லினை கூப்பிட்டாரா? வேற வழியே இல்லையா? சகோதரி லிம்சா மட்டும் தான் இருக்கிறாங்க, லிம்சா சிஸ்டர் கூப்பிட்டாரா? எத்தனையோ கோடி மனுஷங்க இருக்கிறாங்க இந்த பூமியில். இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறாருனாலே நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு அது வராது பாஸ்டர், எனக்கு அது தெரியாது பாஸ்டர், அது என்னால் முடியாது பாஸ்டர் இல்லை. நீங்கள் தகுதியுடையவர்கள் என்று எண்ணி தான் உங்களை அழைச்சிருக்காரு. கரங்களை தட்டி. நம்ம தான் நம்மளை இன்னும் மட்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். நம்ம தான் இன்னும் நம்ம செயல்படாமல் இருக்கிறோம். நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? நம்ம தான் இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காமல் இருக்கிறோம். பயம். முடியுமா? முடியாதா? குடும்பம் இருக்குது, தேவை இருக்குது, வேலை இருக்குது, சூழ்நிலை இருக்குது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அத்தனை கோடி மனுஷங்க இருந்து உங்களை தெரிந்தெடுத்துட்டார்னாலே ஆல்ரெடி யூ ஆர் குவாலிஃபைடு. நீங்கள் தகுதியுடையவர்கள். நீங்கள் உங்களை பார்க்கிற விதமாய் தேவன் உங்களை பார்ப்பது இல்லை. நீங்கள் உங்களை நினைப்பது விதமாய் அவர் உங்களை நினைக்கல. அவர் உங்க மீது தம்முடைய சித்தத்தை வச்சிருக்கிறார், திட்டத்தை வச்சிருக்கிறார். காட்ஸ் பிளான், கர்த்தருடைய திட்டம் உங்க மேல இருக்கு. நீங்கள் தேவனுக்கென்று பயன்பட வேண்டிய பாத்திரம். பயன்பட்டு கொண்டு இருக்கிறோமா? தேவனுக்கென்று எந்த வகையிலே நான் பயன்பட முடியும்? அவர் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னார். என்ன தெரியுமா சொல்றாரு? அது கட்டளையாகவே சொல்லிட்டாரு. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க. பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. ஆத்ம ஆதாயம் செய்யுன்னு சொல்லிட்டாருப்பா,
சுவிசேஷத்தை போய் அறியுன்னு சொல்லிட்டாருப்பா. அதுக்காக தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காருப்பா. இப்போ இந்த வேலையை செய்யாதன்னா ஒரு தாளந்து உள்ளவனுக்கு சமமாக இருக்கிறனா இல்லையா? ரொம்ப புத்திசாலித்தனமாகவோ ரொம்ப ஸ்மார்ட்டாகவோ நம்மளை நினச்சிட்டு நம்ம ஆண்டவரை ஏமாத்திடக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆத்ம ஆதாயம் செய்யாத சபையும் ஆத்ம ஆதாயம் செய்யாத மனிதனும் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. உங்களால் ஆன மட்டும் தேவனுக்கு பிரயோஜனம் உடையவர்களாய் மாறுங்க. எல்லா நிலையிலும் ஆத்ம ஆதாயம் செய்யலாம். நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு வயசாகிடுச்சு ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாதுன்னு? செய்ய முடியும். நீங்கள் நினைக்கிறீங்களா எனக்கு பொறுப்பு இருக்கே, கடமைகள் இருக்கே, ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாதுன்னு? முடியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆத்ம ஆதாயத்தை குறித்த ஒரு பாரம் உங்களுக்கு வேணும்னு இந்த நாளில் ஆண்டவர் சபைக்குள்ளே அந்த ஆவியை உங்களுக்கு ஊற்றுறாரு, அந்த வார்த்தையை உங்களுக்குள்ளே ஊற்றுறாரு, அந்த வசனத்தை உங்களுக்குள்ளே ஊற்றுறாரு. இந்த நாளில் ஆத்ம ஆதாய குறித்ததான ஒரு பாரம், ஆத்மாக்களை குறித்த ஒரு பாரம், ஒரு வாஞ்ச தாகம், அவர்களை நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. புரியுதா? ஒரு ஆமீன் சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைய நாட்களில் பாகம் 2 நம்ம அடுத்து பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, அநியாயத்தை விட்டு நீதிக்கு திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இன்றைக்கி நான் உண்மையிலுமே எதை குறித்து பேசணுன்னு இருந்தனோ, ஏன் எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுச்சுன்னா, கர்த்தர் அழகாக நடத்தினார் பாடல் மூலயமா. ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா. அதை தான் இன்றைக்கி நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. ஆத்ம ஆதாயம் என்பது என்ன தெரியுமா? அநீதியை விட்டு நீதிக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். மறுபடியும் சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி சொல்லுங்கள், அநீதியை விட்டு. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்கள். ஏன் வைக்க போகிறீங்க? வேணா நானும் கீழே இறங்கி வரேன்னா, தனியாக இருக்கீங்களா? அநீதியை விட்டு நீதிக்கு திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். வசனம் என்ன சொல்லுதுன்னா, 2 கொரிந்தியர் எடுக்க வேணாம் கவனிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? கவனிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. இங்க அழகா சொல்லப்பட்டிருக்கு, 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நீதிக்கும் அநீதிக்கும் கனெக்ஷன் என்னப்பா? சம்பந்தம் ஏது? இதில் ஆத்ம ஆதாயம் எப்படியா வருது அப்படின்னா, அநீதியில் இருக்கிறவர்களை நீதிக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். கரங்களை தட்டி. தேவ பிள்ளைகளே, இங்கே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளின் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் இதுக்கு வருவோம். உபாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மாட்டையும் கழுதையும் பிணைத்து உலாதிருப்பாயாக தேவன் சொல்லுகிறார். எதையா என்னை கவனிங்க, எதையுமா இங்கே சொல்லப்பட்டிருக்கு, மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக அப்படின்னு தேவன் சொல்கிறார். ஒரு எருதையும் கழுதையும் என்ன பண்ணாத, போட்டு என்ன பண்ணாத, உலாத. எதற்காக ஏன் சொல்கிறாருன்னா, உதாரணம், ஒரு எருதையும் ஒரு கழுதையும் ஒரே நுகத்தடியில் பூட்டி உழக்கூடாதுன்னு தேவன் சொல்கிறதுனுடைய காரணம் என்னென்னா, எதற்காகனா, இவை இயல்புல, எது இந்த எருதும் கழுதையும் இயல்புல, பலத்தில், நடக்கையில் டோட்டலாக வேறுபட்டவைகளாக இருக்கிறது. ஆமென். ஒரே இயல்புடையது கிடையாது, ஒரே பலம் உடையது கிடையாது, அதனுடைய நடக்கையும் ஒரே மாதிரியானது கிடையாது. அதே போல தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும்
ஆன்மீக இலக்கு வேறுபடுகிறது. நான் சொல்கிறது புரிஞ்சுச்சா? ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஒரு ஆன்மீக இலக்கு இருக்குது பாருங்கள், அது வேறுபடுது. அதனால தான் சொல்கிறாரு, விசுவாசி அவிசுவாசியோட என்ன பண்ணாத, பிணைக்காத. அப்படின்னா அப்போ ஆண்டவர் அறியாதவங்க கூடலாம் நம்ம பேசக்கூடாதா அப்படின்னா அது அல்ல அதுக்கு பொருள். அது அல்ல பொருள். விஷயம் என்ன தெரியுமா? அவங்களுடைய இயல்பு, அவங்களுடைய செயல், அவங்களுடைய சுபாவத்தில் நீ போய் என்ன ஆயிராத. எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், கிறிஸ்துவ ஹோட்டலில் மட்டும் தான் நம்ம போய் சாப்பிடுவோமா? முடி வெட்ட போகிறோம், ஒரு கிறிஸ்துவ கடையில் மட்டும் தான் வெட்டுறோமா? எல்லா மனிதர்களோடு தான் நம்ம வாழ்க்கையில் செயல்படுகிறோம். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏன் இங்கே அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணையாதிருப்பாயாகன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க எனக்கு ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பாஸ்டர், ஞாயிற்றுக்கிழமை தான் கரெக்டாக அவங்க என்ன வச்சுருக்கிறாங்க, காது குத்து வச்சுருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க கரெக்டாக கல்யாணம் வச்சுருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் அவங்க பிள்ளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் புனித நீராட்டு விழா வச்சுருக்கிறாங்க. அவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, போகலன்னா கோச்சுக்குவாங்க. போனீங்கன்னா கர்த்தர் கோச்சுக்குவார. என்ன பண்ணலாம்? நான் சொல்கிறது புரியுதா? அந்நிய நுகத்தியோடையோடு ஏன் பிணைக்கப்படக்கூடாதுன்னா, உன்னை பார்த்து பூவோடு சேர்ந்த நார் மணக்கணும், நாரோடு சேர்ந்த பூவு நாரக்கூடாது. அதுதான் வாழ்க்கை, அதுதான் இணைக்கப்படாத வாழ்க்கை. நம்ம யாரோட பேசுறது பழகிறதுல இல்லை இங்கே பிரச்சனை. அவர்களுடைய கலாச்சாரங்களை, அவர்களுடைய வழிபாடுகளை, அவர்களுடைய வாழ்வாதாரத்தோடு நம்ம இணைஞ்சிருவோம். புரியுதா? அதை இணைக்காத, பிணைக்காதன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா நீ சிங்கத்தின் பிள்ளை. இதுக்கு மேலே இதை விளக்கணுமா? இதுக்கு மேலே விளக்கணுமா? அந்நிய நுகத்தோடையோடு ஏன் பிணைக்கக்கூடாதுன்னு புரியுதா? எருதோட கழுதையை சேர்த்தா என்னாகும்? காரியம் உழுவுற வேலை நடக்காது. இயல்பு மாறுது, நடம் மாறுது, மொழி மாறுது, செயல் மாறுது, சிந்தை மாறுது, காரியங்கள் மாறுது. சரி, இப்போ அது தொடர்ச்சியாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அது என்னையா அநீதி, அது என்னையா நீதி? பாடம் வந்து அழகாக பாடணுமே, ஏசையா ஏசையா என் நீதி நீர்தானையா. அவர் தான் நம்ம நீதி. சரி, விஷயத்தை பார்ப்போம், விஷயத்துக்குள்ளே போவோம். இங்கே ரெண்டு காரியம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆத்ம ஆதாயம் என்றால் என்னன்றதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதில் இங்கே நம்ம பார்க்கும்போது அநீதியை விட்டு நீதிக்கு நேராய் திருப்பணுன்றது, அதுதான் ஆத்ம ஆதாயம்னு பேசணும் இல்லையா? ஓகே, இப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கு நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ முதல்ல நீதியை பின்னாடி பேசுவோம். நல்லா கவனிங்க, 2 நிமிஷம் தான், உன்னிச்சு கவனிங்க. அநீதி என்றால் என்ன? முதல்ல அநீதியை பற்றி பேசணுன்னா, அநீதி என்றால் என்ன? தேவனுடைய நீதிக்கு எதிரான நிலை அல்லது செயல், அதுதான் என்னது? புரிஞ்சிச்சா? அநீதினா என்ன? அநீதின்னு ஒன்று இருந்தால் நீதின்னு ஒன்று இருக்குது. அப்போ அநீதி என்பது எது அப்படின்னா, தேவனுடைய நீதிக்கு எதிரான நிலை அல்லது செயல் தான் என்னது? அநீதி. சரி, இப்போ இந்த அநீதியை வேதம் எவ்விதமாய் கூறுதுன்னா, 1 யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனம். 1 யோவான் 5வது அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுதுன்னா, அநீதி எல்லாம் பாவம்தான். போதும், அநீதிலாம் என்னதான்? பாவம்தான். அப்போ அநீதினா என்னது? அநீதி எல்லாம் என்னதான்? பாவம். சரி, இப்போ பாவம்னு சொல்லப்பட்டிருக்கலையே அநீதி. அநீதி என்பது எங்கே வந்துருச்சு? அநீதியோட அடுத்த கட்டம் எது? பாவம். சரி, இப்போ இந்த பாவத்தினுடைய அடுத்த கட்டம் என்னன்னு வேதம் சொல்கிறது? ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணமும் எல்லாருக்கும் வந்தது போலவும்.
அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அநீதி எல்லாம் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு வேதம். சரி, பாவத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பாவம் இப்படி இருக்க ஒரு மனுஷனுடைய பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில். அப்போ அநீதிக்கு அடுத்த கட்டம் என்னது? பாவம். பாவத்தினுடைய முடிவு என்னது? மரணம். புரிஞ்சுச்சா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அநீதியில் விட்டு நீதிக்கு திருப்புவது என்பது என்ன அப்படின்னா, தெளிவாய் வேதம் சொல்லுகிறது, அநீதி என்பது பாவம், பாவத்தினுடைய முடிவு மரணம். அப்போ அநீதியிலிருந்து ஆத்ம ஆதாயம் என்றால் என்னன்னா, அந்த அநீதி நிமித்தம் உண்டான பாவத்தினாலே பாவத்தினுடைய முடிவாகிய மரணத்தில் இருப்பவர்களிலிருந்து நீதிக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. புரிஞ்சிச்சா நான் சொன்னது? சரி, இப்போ நீங்கள் அநீதினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீதிக்கு நேராய் திருப்புவதுன்னு சொன்னீங்கய்யா, அது என்ன பொருள்படுது அப்படின்னா அதை பார்ப்போமே. நீதி என்றால் என்ன? நீதி என்றால் என்ன என்பதை பார்க்கும்போது ரோமர் 6வது அதிகாரம் 18ஆம் வசனம், பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். இப்போ அநீதியின் நிமித்த பாவம் வந்துச்சு இல்லையா, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவது தான் நீதியாம். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ அதே ரோமர் 6வது அதிகாரம் 22ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையானால் அது என்னது? நீதி. சரியா? அப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. தேவ பிள்ளைகளே, நான் எதை பேசுகிறேன்னு புரிஞ்சிச்சா உங்களுக்கு கிளியரா? தேவ பிள்ளைகளே, அநீதியை விட்டு நீதிக்கு திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம்னா, அநீதியினாலே மரணத்திற்கு நியமிக்கப்பட்டவனை நீதி ஆகிய பரிசுத்தத்தினாலே நித்திய ஜீவனுக்கு கொண்டு செல்கிறது தாங்க ஆத்ம ஆதாயம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? இதை செய்ய தான் ஆண்டவர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஐயா, நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்கிறவராக இருப்பீங்கன்னா, நீங்கள் நீதிக்குட்பட்டவர்களாக இருப்பீங்கன்னா, ஆத்ம ஆதாயம் செய்கிற நீங்கள் யார் தெரியுமா? நட்சத்திரங்கள். ஐயா, நீங்கள்லாம் நட்சத்திரங்கள். தேவனுடைய பார்வையில் நீங்கள் நட்சத்திரங்கள். உங்களை ஆண்டவர் நட்சத்திரமாக வச்சிருக்கிறாரு. உங்களை சிறப்புடையவராக வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு அந்தஸ்தை கொடுத்து வச்சிருக்கிறாரு. உங்களை மகிமையாக வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்கு உங்களை வெளிச்சமாக வச்சிருக்கிறாரு. இந்த பூமிக்கு உங்களை உப்பாக வச்சிருக்கிறாரு. ஏன் தெரியுமா? அநீதியாக இருக்கிறவனை, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவனை ஆத்ம ஆதாயம் என்கிற பேரில் நித்திய ஜீவத்துக்கு, அதாவது பரிசுத்தமாக்கப்பட்டு நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவதற்காக. அந்த வேலையை செய்யலைன்னா அதுவும் ஒரு விதத்தில் உங்கள் குற்ற உணர்வை ஏற்படுத்துறதுக்காக சொல்லலை, உங்கள் கண்கள் திறக்கப்படுகிற சொல்கிறேன், அதுவும் ஒரு விதமான பாவம். உங்களுக்கு அறியாமையினால் நீங்கள் பாவம் செய்கிற ஒரு பாவத்தில் ஒரு பாவம் என்ன தெரியுமா? ஆத்ம ஆதாயம் செய்யாமல் வாழ்கிறது. ஆமென், அல்லேலூயா. தானியேல் 12வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தானியேல் 12:3, ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். எதுக்கா? அநேகரை, அநீதி உள்ளவர்களை, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலத்திலும் பிரகாசிப்பார்கள். கரங்களை தட்டி. நீங்கள் எப்படி பிரகாசிப்பீங்களா? சதா காலமும் என்றென்றைக்கும் பிரகாசிப்பீங்க. ஏன் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரியா, வசனம் சொல்லுது, நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல இருக்கிறீங்களா. இப்ப சொல்லுங்க, அநீதியில் இருக்கிறவனை நீதிக்கு நேராய் திருப்புவது என்னது? 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 அதுதான் ஆத்ம ஆதாயம். அதுதான் அநீதி நிமித்தம் பாவம், பாவத்தின் முடிவு மரணன்றதை விட்டுட்டு நீதி நிமித்தம் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம் நித்திய ஜீவன். ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன்.
ஒரு அலுவலியா சொல்லுங்களேன். நல்லா புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் கடினமாக சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். ஆத்தும ஆதாயம் என்பது வேசி மார்க்கத்தில் இருக்கிறவர்களை தேவனுக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்தும ஆதாயம். அடுத்த பாயிண்ட் என்னது? வேசி மார்க்கத்தில் இருக்கிறவர்களை தேவனுக்கு நேராய் திருப்புவது. எப்படி தேவனுக்கு நேராய் திருப்புவது? 1 தெசலோனிக்கேயர். இப்போ எடுங்க, பைபிள் எடுங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தம். அப்படின்னா நீங்கள் நீதி உடையவர்களாக இருப்பதே தேவனுடைய சித்தம். பரிசுத்தம்னா என்னன்னு சொன்னேன்? துவக்கம் நீதி, தேவநீதி. உலக நீதி கிடையாது, தேவநீதி. நான் பேசிக்கிட்டு எதை பற்றி? தேவநீதியை பற்றி. ஆமென். தேவனுடைய நீதி தான் பரிசுத்தம். தேவனுடைய நீதியினுடைய முடிவு தான் நித்திய ஜீவன். புரியுதா? அப்போ மேட்ரு என்னன்னா, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நீங்கள் தேவனுடைய நீதி உள்ளவர்களாக இருப்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்திற்கு விலகி இருந்து, என்னவா? நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து அநீதியாகிய வேசித்தன மார்க்கத்தில் இருந்து நீதியாகிய பரிசுத்தத்துக்கு திரும்புவது தான் என்னது? ஆத்மாதாயம். அப்போ வேசி மார்க்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் தேவனுடைய நீதிக்கு நேராய் திருப்புவது தாங்க ஆத்மாதாயம். என்ன வேசி மார்க்கம் அப்படின்னா, ஒரு வேசி என்பவள் அவர் எல்லாருமே சிநேகிப்பா. ஒரு ஏசி என்பவள் எப்படி இருப்பா? எல்லாரையுமே, நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன், அது பொருள். வேசி எப்படி இருப்பா? எல்லாருமே நேசிப்பா, சிநேகிப்பா. இந்த ஆம்பளை தான் இல்லை, எல்லாமே அவளுக்கு. அதே போல தான் இன்றைக்கி முக்கோடி தெய்வங்கள் இருக்குது, எல்லாமே தெய்வன்றதல்ல. அதுதான் வேசி மார்க்கம். கிறிஸ்து ஒருவரே தேவன் என்பதை ஏற்றுக்கொள்ளதான் நீதியின் மார்க்கம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நான் சொல்கிறது புரியுதா? இன்றைக்கி பல தெய்வங்களை, மிருக ஜீவன்களை, இயற்கைகளை, சமுத்திரத்தில் உள்ளவைகளை, மரஞ்செடி கொடிகளை தெய்வமாக கருதுகிற அந்த வேசி மார்க்கத்தை உடையவர்கள் அந்த வேசி மார்க்கத்திலிருந்து விலகி தேவனே மெய்யானவர், தேவன் ஒருவரே என்பதை உணர செய்வது தான் ஆத்மாதாயம். அதற்கு நேராக திருப்புவது தான் ஆத்மாதாயம். வசனம் அதை தான் என்ன பண்ணுது? வசனம் அதை தானே சொல்லுது. சொல்கிறது புரிஞ்சுச்சா? இன்றைக்கி விக்கிரக ஆராதனை, அதை தான் பவுல் அங்கே நான் முன்னாடி ஒரு வசனம் காமிச்சல, என்னன்னு? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாகன்னு 2 கொரிந்தியர் 6:14 நான் எடுக்கும்போது சொன்ன பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில்? அதனுடைய பொருள், அதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன தெரியுமா? பாருங்கள், சபைக்கு தான், கொரிந்து சபைக்கு தான் எழுதுகிறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். எதுக்கு எழுதுகிறாரு? கொரிந்து சபைக்கு தான். ஏன் எழுதினார் தெரியுமா இந்த வார்த்தையை? ஏன் எழுதினார் தெரியுமா? கொரிந்து சபையார். இப்போ எப்படி நமக்கு இங்கே சூரக்குடிப்பட்டி சபையார் இருக்கிறீங்க, அது மாதிரி கொரிந்து சபையார் இருந்தாங்க பாருங்க. அவங்களுக்கு எழுதும்போது ஏன் அப்படி எழுதுறாருன்னா, அவர்கள் சபைக்குள்ளே தான் இருந்தாங்க, ஆனாலும் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா விக்கிரக ஆராதனை உடையவர்களாக இருந்தாங்களாம், விக்கிரகத்தை வழிபடுகிறவர்களாக இருந்தாங்களாம். விக்கிரகத்தை வழிபடுகிற நண்பர்களோடு சேர்ந்து அந்த விக்கிரக கோயிலுக்கு போகிறதும், அங்கே கொடுக்குற ஆகாரங்களை சாப்பிட்றதும், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிட்றதும், விக்கிரக நாட்களை கோலாகலமாக கொண்டாடுகிறதும் அவர்களோடு சேர்ந்து. அப்போ உலகத்தோடு காம்ப்ரமைஸ் ஆகி உலகத்தோடு என்ன பண்ணுறாங்க? ஒத்து வாழ பழகிட்டாங்க. தேவன் ஒருவர் தான், தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை வேறு எதற்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தா அது வேசித்தனம். உண்டாக்கிய தேவனை தவிர, படைத்த தேவனை தவிர, படித்த சிருஷ்டிகரை தவிர வேறொரு தேவனுக்கு முன்பதாக கையெடுப்பதும் வணங்குவதும், அதற்கு படைத்தவர்களை உண்பதும், விக்கிரக ஆராதனை செய்வதும் தேவனுடைய விரோதமான பாவம். அதுதான் வேசித்தனம். அப்படி வேசித்தனத்திற்குள் உழுகி இருக்கிற இந்த மனுகுலத்தை மீட்க தான் ஆத்ம ஆதாயம். தேவனுக்கு நேராய் திருப்புவது தான் ஆத்ம ஆதாயம். அப்போ வேசி மார்க்கத்தில் இருப்பவர்களை தேவருக்கு நேராய் திருப்புவது ஆத்மாதாயம். எதுக்கு சொல்கிறேன்னு புரியுதா?
தேவன் தம்முடைய கனத்தை ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் விட்டு கொடுத்துருவீங்களா? உங்கள் பிள்ளை வேற யாரையோ போய் அப்பாவோ அம்மாவோன்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? என் பிள்ளையாச்சே, நான் பெத்த பிள்ளையாச்சே, என் பிள்ளை எப்படி இன்னொருத்தவனை போய் தகப்பன்னு சொல்லலாம், தாயின்னு சொல்லலாம்? இந்த பூமியில் சரீரத்தில் பிறந்த நம்மளுடைய பிள்ளைகளை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம்னா அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் அவருடைய நிலையை எப்படி, அவருடைய ஸ்டாண்டர்டை விட்டு கொடுப்பார்? மனிதன் தேவனுடைய சாயலாய் தேவனுடைய ரூபமாய் உண்டாக்கப்பட்டவன். அவன் போய் விக்கிரகத்துக்கு நேராக கை எடுக்கும்போது மணவாளனை விட்டுட்டு கணவனை விட்டுட்டு ஒரு பெண் மற்றொருவனோடு இசைந்திருந்தா அது என்னது? அதுதான் விபச்சாரம், அதுதான் வேசித்தனம். இன்னைக்கு மனுகுலம் அப்படிதான் செஞ்சிட்டு இருக்கு. மனிதர்கள் அப்படிதான் செய்துட்டு இருக்காங்க. உண்மையான தேவனை, மெய்யான தேவனை, உண்டாக்கின தேவனை மறந்து பல தெய்வங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காங்க. மிருக ஜீவன்கள் மூலமாய், இயற்கையின் மூலமாய், சமுத்திரத்தின் மூலமாய் தன்னுடைய படைப்புகளை, இந்த படைப்புகளை வணங்கி கொண்டிருக்கிற மனிதர்களாய் காணப்படுகிறாங்க. அவர்களை படைத்தவருக்கு நேராய் திருப்போது தான் என்னது? ஆத்ம ஆதாயம். அதை செய்ய தான் தேவன் உங்களை எண்ணி அழைச்சிருக்கிறார். பிரியமானவர்களே, எத்தனை பேருக்கு நான் பேசுனது புரிஞ்சிச்சு? எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சிச்சு? நான் இன்னைக்கு ஒரு தாளந்தான் உட்காந்துருக்கேன். எனக்கு அசிங்கமாக இல்லை, எனக்கு அவமானமாக இல்லை. ஐயா, என் பரலோகத்துக்கு என் கூட வர வேண்டியவன் ஐயா. ஐயா, அந்த சொந்தக்காரங்க பரலோகத்துக்கு வர வேண்டியவங்க, நான் பெத்த பிள்ளைங்க பரலோகத்துக்கு வர வேண்டியவங்க, என் கூட பிறந்தவங்க பரலோகத்துக்கு வர வேண்டியவங்க, என் கூட வேலை செஞ்சவன் பரலோகத்துக்கு வர வேண்டியவன், நித்தியத்தை பெற வேண்டியவன். அநியாயமாக நரகத்துக்கு போகிறான் ஐயா, மரணத்துக்கு நேராக போகிறான் ஐயா. அந்த உணர்வு எனக்குள்ளே இல்லைன்னா தேவன் நம்மை அழைத்ததில் பிரயோஜனம் இல்லை. சொன்னது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அலையிலியா சொல்லுங்களேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. அப்போ விக்கிரக ஆராதனையினாலே அந்த கொரிந்து பட்டணத்தார் இருந்தாங்க. ஏன்னா அன்னைக்கு சங்கங்கள்லாம் எங்கே கூடுமா? கோயில்களில் தான் கூடும். இவன் சபையில் இருக்கிறவன் சங்கத்தில் உறுப்பினராக இருப்பான், வியாபார சங்கத்தில். இப்போ என்னென்னா கோயிலில் சங்கம் கூடுதில்ல, வியாபாரிகள் சங்கம். அங்கே இவன் என்ன பண்ணணும்? சபையை விட்டுட்டு எதுக்கு போகணும்? கோயிலில் கூடுற சங்கத்துக்கு போகணும். அங்கே இருக்கிறவன் யார்? விக்கிரகத்தை வழிபடுறவன். அவன் என்ன தெரியுமா? அங்கே விக்கிரகங்களில் ஆகாரம் கொடுக்கும்போது அந்த ஆகாரத்தை இவர்களும் என்ன பண்ணணும்? உட்காந்து புசிக்கணும். காம்ப்ரமைஸ் பண்ணிட்டானுங்க, பூசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, விக்கிரக கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பங்கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நண்பர்களோடு கொண்டாடுறது, கோலாகலமாக பண்ணுறது, சர்ச்சுக்கும் பண்ணுறது. ஒன்று அனலாக எரி, இல்லாட்டி குளிராரு. ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஆனால் கொரிந்து பட்டணத்தார் அப்படி இருக்கும்போது தான் அங்கே அவர் அருமையாக கேட்குறார். இதை மட்டும் கேட்கல, இன்னமும் கேட்குறாரு பாருங்க. அந்த வசனத்தை வாச்சிருவோமே. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 கொரிந்தியர் சிஸ்டர் நான் எடுத்துக்கிறேருங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் போதுமா? தேவ பிள்ளையே, மறுபடியும் விக்கிரகத்தை போய் வழிபடுறான்னு சொல்லி என்னை கூப்பிட்டான்னு சொல்லி போன நீ நீதிக்குட்பட்டவன் கிடையாது, அநீதிக்குட்பட்டவன். பூப்பு நீராட்டு விழா கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்தை விட்டுட்டு போன. நான் சொல்கிறது புரியுதா? சொல்கிறது புரியுதா? வேசி மார்க்கத்தில் இருக்கிறவங்கன்ற வார்த்தையை தான் நம்ம மேலே ஆண்டவர் போட வேண்டியது இருக்கும். நான் சொல்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்கிறேன். இன்றைக்கி நிறையா காரியங்கள் தேவனுடைய விஷயத்தில் வேசி மார்க்கத்தாரை போல தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. நான் பொதுவாக சொல்கிற விஷயம், என்னையும் சேர்த்து. இந்த பக்கம் வந்து ஆமேன்றது, அல்லேலூயான்றது, இயேசுக்காக உயிரை கொடுப்பானா ஆளை கையை தூக்குறது. அந்த பக்கம் போய் என்ன பண்ணுறது? கடை வீட்டில் போய் கறியை தின்ட்டு போகிறது. என்னது இது? யாரை ஏமாத்துறோம்? உலகத்துக்குள்ளே எல்லாம் என்கிட்ட இருக்கும்.
நான் தேவனுடைய நீதியில் நடக்க மாட்டேன், என் சுயத்தில் தான் வாழுவேன். அப்போ நித்திய ஜீவனை தேவ பிள்ளைகளை, நம்மளுடைய பேச்சு, நம்மளுடைய செயல், நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் அறிவார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. இந்த பூமியில் நாம் பெற்றோர்களுக்கு தெரியாமல் ஒரு காரியம் செய்யலாம். ஸ்கூலில் டீச்சர்ஸ்க்கு தெரியாமல் ஒரு சில காரியங்கள் நம்ம செய்யலாம். சபையில் போதருக்கு தெரியாமல் சில காரியங்கள் செய்யலாம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் 24 மணி நேரம் சர்வீஸ் உள்ளவர்கிட்ட போய் நீங்கள் என்னத்தை மாற்றுவீங்க, மறைப்பீங்க? பூமியில் மனுஷனுடைய ஒவ்வொரு செயல்வையும் சும்மா இதோட சூப்பரான கண்ணாடியை போட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் செயல்கள் எல்லாம் அன்பு நிறைந்ததா, கிருபை நிறைந்ததா இருக்கட்டும். சூதான இருதயம் வேணாம், தந்திரமான இருதயம் வேணாம். அந்த பிறவி சுவாபம்னு வாங்க தெரியுமா, அது கர்த்தருக்குள்ளே வந்தாலும் சபைக்குள்ளே வந்தாலும் அது மாறவே மாறாது ஒரு சிலருக்கு. அதெல்லாம் வேணாம். யதார்த்தமான ஒரு நல்ல, ஒரு மகிழ்ச்சியான, ஒரு வெளிப்படையான, ஒரு உண்மை உள்ள, ஒரு பரிசுத்தம் உள்ள, ஒரு தேவ நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. அதற்கு நேராக அசுத்தம் நிறைந்த அந்த அநீதி உள்ள இருக்கிற மனிதனை, அந்த ஆத்துமாவை இந்த நீதிக்கு நேராய் திருப்புறோம்ல, அதுதாங்க ஆத்தும ஆதாயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? ரொம்பலாம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு, ரொம்பலாம் போட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிற அளவுக்கு, ரொம்பலாம் போட்டு மைண்டை போட்டு கசக்கிற அளவுக்குலாம் தீமைக்காக அவ்வளோ யோசிக்காதீங்க. மைண்டை போட்டு கசக்குறீங்களா, வேதத்தை அறிஞ்சிக்க. மைண்டை போட்டு நல்லா யூஸ் பண்ணி சில காரியங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தேவனுடைய ராஜ்யத்துக்காக நினைங்க. ஒருத்தவனுக்கு குழி வெட்டுறதுக்கு, அடுத்தவனை கெட்டவனாக்குறதுக்கு, அடுத்தவனுக்கு கேடு நினைக்கிறதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாருக்காக தூக்கு மரம் செய்யப்பட்டுச்சோ, எவன் செஞ்சானோ, ஆண்டவர் எவன் செஞ்சானோ, அடுத்த நாள் ஒரே செகண்டில் அவனை தூக்கி நைட்டு ஃபுல்லாக விடிய விடிய கார்பெண்டர் ஒர்க்கு நடக்குது. சர்ரு 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 சர்ருன்னு. யாருக்கு? ஆமானுக்கு. எல்லாத்தையும் செஞ்சு வச்சுக்கிட்டு ராஜா நாளைக்கு நம்மளை அழகாக என்ன பண்ணுவார், உலா கூட்டிகிட்டு வருவார். தூக்கி மாட்டுறான்னு மாட்டி விட்டாங்க. இந்த உலகத்தில் ஒன்று தான் உண்மை, நம்ம விதைக்காதது ஒன்று நம்ம அறுக்க போகிறதில்ல. நல்லதை விதைங்க, நன்மையை விதைங்க, நல்ல சிந்தனை உடையவர்களாக இருங்க, நல்ல செயலுடையவர்களாக இருங்க, யதார்த்த நிலையில் வாழ பழகுங்க. ரொம்ப ஒன்றும் பெருசாக சாதிச்சு அப்படியே நான் தூக்கி நிமித்தி நிறுத்திடுறேன்ற அளவுக்கு 1000 வருஷத்தில் இங்கே யாரும் இருக்க போகிறதில்ல. அடுத்த ஜென்ரேஷன் உங்களை நல்லவன் சொல்லணும். நான் சொல்கிறது புரியுதா? ஒரு பாரத்தோடு சொல்கிறேன். அடுத்த ஜென்ரேஷன் உங்களை பற்றி பேசுனா, ஐயோ அவன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அந்த மாதிரி ஒரு அயோக்கிய பைய, நம்ம குடும்பத்தில் வந்து பிறந்தான் பாரு, ஐயோ அவன் பண்ண அளப்புற இருக்கே, கொஞ்சம் நஞ்சமா. செத்ததுக்கப்புறம் நம்ம பேர் சொல்லணும்யா என்னன்னு, அப்படி ஒரு ஊழியக்காரர் இருந்தான், அப்படி ஒரு மனுஷன் இருந்தான், அப்படி ஒரு தேவ மனுஷி இருந்தா இந்த குடும்பத்தில், இந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டுச்சு. அவளோட கண்ணீரின் ஜபம், நாங்கள் சொல்கிறோமே எங்கள் அம்மாச்சோட கண்ணீரின் ஜபம், இன்றைக்கி நாங்கள் எல்லாம் ஊழியக்காரங்களாக இருக்கிறோம் எங்கள் குடும்பத்தில்னு. ஜபிச்ச அந்த தாய் உயிரோடு இல்லை, ஆனால் ஜபம் கேட்கப்பட்டுச்சு. உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதத்தை வச்சுட்டு போங்க, சாபத்தை வச்சுட்டு போயிடாதீங்க. நம்ம எதை விதைக்கிறோமோ, ஒருத்தவனுக்கு காலு கீழே ஒரு வேட்டு வைக்கிறோம்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பெரிய வேட்டு 2 நம்ம காலு கீழே இருக்குதுன்னு அர்த்தம். செயல்களில் நன்மையானதை யோசிக்கணும். அப்போ இந்த உலகத்தானுக்கு இசைந்து உலகத்தானோடு, அப்போ அதை தானே அவன் செய்கிறான். ப்ரமோஷனுக்காக என்ன பண்ணுறான், இன்னொருத்தவனுக்கு காலை வாரி விட்டு அவன் மேலே போகிற நினைக்கிறானா இல்லையா? தப்பாக சொல்லி கொடுத்து பேரை கெடுத்து வேலை ஸ்தலத்தில் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களா இல்லையா? ஊருக்குள்ளே ஊழியம் செய்யும்போது அந்த எப்படியாவது கரைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? நம்மளை பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா?
யோசிச்சு பாருங்க, உலகத்தான் செய்கிறான்னா அவன் அநீதிக்குள்ளே இருக்கிறான்யா. தேவ பிள்ளைகளும் அப்படி இருந்தால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுதான் வேசித்தனமாக இருக்கும். நம்ம அறிஞ்சு அவன் அறியாமல் செய்கிறான், தேவ பிள்ளைகள் எப்படி அவன் சொல்கிறதுன்னு தெரில. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் நீதிக்குட்பட்டபடினால நாம் பரிசுத்தமாக இருக்கிறோம், நம்ம நித்தியத்துக்கு பங்காளராக இருக்கிறோம். அதே போல் இங்கே அநீதி உள்ளவன் அநீதி நிமித்தம் பாவத்தில் இருக்கிறான், பாவத்தினால் உண்டாகிற மரணத்துக்கு நேராக நடத்தப்படுறான். அந்த அநீதியிலிருந்து என்ன தேவ நீதிக்காக திருப்புவோம். அது மாத்திரமல்ல, பேசி மார்க்கத்தில் இருக்கிறான், மெய்யான தேவன் அறியாமல் இருக்கிறான், அவன் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. பிரபஞ்சத்தின் அதிபதி ஆனவன் என்ன பண்ணியிருக்கான், அவன் கண்களை குருடாக்கி இருக்கிறான். அவன் குருட்டு பாதையில் இருக்கிறவனை அவனை கையை பிடிச்சி கரெக்டான தேவனுடைய நீதிக்கு நேராக திருப்புவது தான் என்னது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அடுத்த ஒரு காரியத்தை நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிட்றேன். அடுத்தது வசனம் சொல்லுகிறது என்ன? ஆத்தும ஆதாயம் என்பது என்ன தெரியுமா? சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கு திருப்புவது. சொல்லுங்க, நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். மணிலாம் ஒன்றும் நான் 12 மணிலாம் ஆக்கலை, 11:25 தான். இன்னும் 5 நிமிஷம் நான் பிரசங்கம் பண்ணலாம். 11:45 11:25 தான் ஆகுது. அதனால் நீங்கள் தைரியமாக என்ன பண்ணலாம், இதை சொல்லி நான் முடிச்சிட்றேன். ஆமென். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுங்கள். அடுத்தது ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன? ஆத்ம ஆதாயம் என்பது என்ன தெரியுமா? சாத்தானை விட்டு தேவனிடத்தில் திருப்புவது. ஆத்ம ஆதாயம் என்பது சிலர் நினைப்பது போல மேலோட்டமான அனுபவம் கிடையாது. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆத்ம ஆதாயம்னா போய் அவனுக்காக ஆண்டவரை பற்றி சொல்கிறது தான் அப்படின்னு. அது ஒரு மேலோட்டமானதல்ல. ஆதாமின் சாயலில் பிறந்த மனுஷனை, பாவத்து நிமித்தம் இப்போ என்ன சாயலில் பிறக்கிறான் மனுஷன்? தேவ சாயல் இழந்ததுனால ஆதாமின் சாயலில் பிறந்த மனுஷனை தேவனுடைய சாயலில் இணைப்பது தான் ஆத்ம ஆதாயம். புரிஞ்சிருந்தால் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தியிருப்பீங்க. அடுத்தது, ஜென்ம சுவாபத்தில் பிறந்தவனை ஆவிக்குரிய சுவாபத்திற்கு கொண்டு வருவது தான் ஆத்ம ஆதாயம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். நீ பிறக்கும்போது இருந்த மனித சாயலையும் ஜென்ம சுவாபத்தையும் மாற்றி ஆனால் ஆவிக்குரிய சுவாபத்துக்கு நேராக நடத்துவது தான் என்னது? ஆத்ம ஆதாயம். சாதாரணமாக நினச்சிடாதீங்க, சாதாரணமாக எண்ணிடாதீங்க ஆத்ம ஆதாயத்தை. வசனம் சொல்லுது பாருங்கள், ஆத்ம ஆதாயம் அந்த வரிசையில் ஒரு மனிதனை சாத்தானை விட்டு பிரித்து தேவனுக்கு நேராய் திருப்ப செய்வது தான் ஆத்ம ஆதாயம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. நீங்கள் ஆத்ம ஆதாயம் செய்கிறது என்ன தெரியுமா? சாத்தான் இடத்துலேருந்து ஒரு மனுஷனை பிரித்து தேவனுக்கு நேராக திருப்புறீங்க. ஆமென், அல்லேலூயா. சரி, வசனம் சொல்லுது. 1 கொலோசியர் எடுக்க வேணாம், கொலோசியர் 1:13 இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, எதுவா? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தில் உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வசனத்துக்குள்ளே எவ்வளோ பெரிய ரகசியம் இருக்குது. நான் இன்னோட இதை முடிக்கிறேன். இந்த ஆத்மாதாயம் பாகம் என்றால் என்னன்றதை முடிக்கிறேன். அடுத்த வாரம் ஆத்ம ஆதாயத்தை தான் பேச போகிறேன், ஆனால் வேறு சம்பவங்கள் பேச போகிறேன். இங்கே வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, இருளில் அதிகாரத்தில் நின்று நம்மளை விடுதலையாக்கி. அப்போ இருளின் அதிகாரம்னா அப்போ இன்னொரு அதிகாரம் இருக்கணும். என்ன அதிகாரம்? வெளிச்சத்தின் அதிகாரம். புரியுதா? இருளின் அதிகாரம்னு ஒன்று இருந்ததுன்னா அப்போ என்ன அதிகாரம்னு ஒன்று இருக்குது? வெளிச்சத்தின் அதிகாரம்னு ஒன்று இருக்குது. புரியுதா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவராக இருக்கிற பிதாவை தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினாராம். அப்போ இருளில் இருக்கிறவங்கள வெளிச்சத்துக்கு நேராக கொண்டு வரோம். பார்த்தீங்களா? சாத்தான் இடத்திலிருந்து கிறிஸ்துவுக்கு நேராக திருப்புவது தான் என்னது? உங்களுக்கு இந்த இருள்னும் போது வெளிச்சத்தை குறித்து சொல்லும் போது நான் பைபிள் ஸ்டடியில் கூட சொன்னேன், அதை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். வாசிங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம். தேவன், தெரிஞ்சவங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். நல்லா புரிஞ்சுக்கோங்க.
ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சு. ஓகே, வெளிச்சம் வந்துருச்சுல, அப்புறம் ஏன் அப்படியே எடுத்து வாசிங்க. 15வது வசனம், 16வது வசனம், 15வது வசனம், 16வது வசனம். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் கடவது என்றார். அப்புறம் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களை நட்சத்திரங்களை உண்டாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் உண்டாயிச்சுட்டாரு. வெளிச்சம் வந்துருச்சா இல்லையா? அப்புறம் எதுக்குங்க 15வது வசனத்தில் என்ன? பகலை ஆள சூரியனு, இரவை ஆள சந்திரன். ஐயா, சூரியன் சந்திரன் தான் இந்த பூமியை வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே வெளிச்சம் இருந்திருக்கே. அப்போ அந்த வெளிச்சம் என்ன, இந்த வெளிச்சம் என்ன? அந்த வெளிச்சம் என்ன, இந்த வெளிச்சம் என்ன? என்ன சிஸ்டர், பைபிளை புரட்டுறீங்களே, ஏதாவது தெரியுதா? ஐயா, 15வது அதிகாரத்தில் தான் சூரியனே 15வது வசனத்தில் தான் சூரியன் வருது, சந்திரன் வருது, வெளிச்சத்தை கொடுக்குது. அப்போ 3வது வசனத்திலே 1வது அதிகாரம் 3ஆம் வசனத்தில் என்ன வந்துருச்சு? வெளிச்சம் வந்துருச்சே. அப்போ வெளிச்சம் இருக்கும்போது எதுக்கு சூரியனும் சந்திரனும்? என்னங்கம்மா, ஒரு கேள்வி நியாயமானதானம்மா? 3வது வசனத்தில் வெளிச்சம் வந்துருச்சு, அவங்க 15வது வசனத்துக்கு அப்புறம் எதுக்கு சூரியன் சந்திரன்? சூரியன் சந்திரன் எதுக்கு? அதுதான் வெளிச்சம் ஆல்ரெடி இருக்கேப்பா. அப்போ விஷயம் என்ன தெரியுமா? இங்கே 15, 16 சூரியன் சந்திரன் சொல்லப்படுகிற என்ன சுடர் என்கிற வெளிச்சத்தினுடைய பிரகாசிக்கிற காரியம் வேற, இங்கே 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற வெளிச்சமே வேற. இந்த 3வது வசனத்தில் சொல்லப்படுகிற வெளிச்சத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தல் எடுத்து காமிக்கிறேன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம், ஒரு நிமிஷம், 22 5வது வசனம் வாசிங்க. அங்கே என்ன இருக்காதா? என்ன இருக்காதா? ராக்காலம் இராது, விளக்கும். விளக்கு எதுக்குங்க? அது மூலயமா ஒரு வெளிச்சம் கிடைக்கும், பிரகாசம் கிடைக்கும். இல்லை சூரியன் எதுக்குங்க? அது மூலயமா ஒரு வெளிச்சம் கிடைக்கும், ஒரு பிரகாசம் கிடைக்கும். சூரியனுடைய அங்கே விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. எப்பா, இன்னைக்கு நமக்கு வெளிச்சம் தேவைப்படுதேப்பா, சூரியன் தேவைப்படுதேப்பா, சந்திரன் தேவைப்படுதேப்பா. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கு விளக்கு தேவையில்லை, சூரியன் தேவையில்லை, வெளிச்சமும் தேவை வேண்டியதில்லை. ஏவா? தேவனாகிய கர்த்தரே அவர்கள் மேல் பிரகாசிப்பார், அவர் சதா காலமும். தேவனாகிய கர்த்தர். அங்கே 3வது வசனத்தில் தேவன் வெளிச்சம். இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேனே, 21வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம், 21வது அதிகாரம் எடுங்க. அதில் இன்னும் அழகாக இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க முடியும். 11வது வசனம், 11 இல்லை, 23 வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க. எப்பா, இன்னைக்கு சூரியன் இருக்க, சந்திரன் இருக்க, ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. அவர் தான், அதுதான் வெளிச்சம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் நமக்கு வெளிச்சம் தருகிறது என்று நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் பாருங்க, இங்கே வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டியது இல்லை. அப்புறம் தேவனுடைய மகிமையே பிரகாசித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அப்போ விளக்கு எது தெரியுமா? வெளிச்சம் எது தெரியுமா? சூரியனும் தேவையில்லை, சந்திரனும் தேவையில்லை, வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சம் எது தெரியுமா? நீங்கள் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3வது வசனம் பார்த்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் ஆட்டுக்குட்டியானவர். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. எத்தனை பேருக்கு நான் சொன்னது இப்போ புரிஞ்சிச்சு? முதல் வசனத்தில் இப்போ ஆதியாகமத்தை பரட்டிக்கோங்க. 1வது வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தேவன் வந்துட்டாரா? 2வது வசனம்,
அங்கே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடினார். ஆவியானவர் வந்துட்டாரா? மூணாவது, தேவன் வெளிச்சம் உண்டாகாது கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிடுச்சு. ஆமென். ஆதியில் என்ன இருந்துச்சு? வெளிச்சம். அந்த வெளிச்சம் வெளிப்படுத்தல் சொல்லுது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு, அவர் தான் வெளிச்சம்னு. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை. மொதல் 3 வசனமே திரித்துவத்தை தான் வெளியில் காட்டுது. நீங்கள் 3வது வசனத்தில் பார்த்த வெளிச்சம் ஆட்டுக்குட்டியானவர். அப்போ சூரியனும் சந்திரனும் எதுக்கு பாஸ்டர்? பார்த்துருவோம், எடுப்போம். 15வது வசனம் வாசிங்க இல்லையா? 14வது வசனத்தை வாசிப்போமா? பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களை உண்டாக்க கடவது. இப்போ வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுதுன்னாரு. என்னது? சூரியன் சந்திரன்லாம் சுடர்கள் உண்டாக கடவுது. அது எதுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு? அவைகள் எதற்கா? அப்போ சூரியன் சந்திரன் எதுக்கு? அடையாளங்களுக்காகவும் காலங்கள், ஒவ்வொரு காலங்களையும் என்னது? ஒவ்வொரு நாட்கள், அதாவது 24, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றோம்ல, ஒரு வருஷத்துக்கு 365 நாள்ன்றோம்ல, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம்ன்றோம்ல, ஒரு மாதத்துக்கு 4 வாரம்ன்றோம்ல, இதெல்லாம் கணிப்பதற்கு நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காக இருக்க கடவுது என்றார். சூரியன் சந்திரன் உண்டாக்கப்பட்டதனுடைய பர்பஸ் என்ன தெரியுமா? அதனுடைய காரியம் என்ன தெரியுமா? அடையாளங்களுக்காக. எதை? காலத்தை, வருஷத்தை, நாட்களை கணக்கிடுவதற்கு. ஆனால் வெளிச்சம் எது தெரியுமா? நான் ஆவிக்குரிய வெளிச்சத்தை பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ நாளையிலேருந்து சூரியன் இருண்டுருமா பாஸ்டர்னு கூடாது என்கிட்ட. அதை வச்சு தான் நம்ம காலங்களையும் நாட்களையும் எல்லாத்தையும் என்ன பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் வெளிச்சம் இருந்துச்சு, ஆதியில் இருந்துச்சு. அந்த வெளிச்சம் ஆட்டுக்குட்டியானவர். இப்போ விஷயம் என்னென்னா, சாத்தானை விட்டு தேவனுக்கு நேராய் திருப்புவதுன்னா இருளை விட்டு வெளிச்சத்துக்கு நேராய் திருப்புவது. ஆமென், அல்லேலூயா. அந்த வெளிச்சம் கிறிஸ்து. ஒருவனை கிறிஸ்துவுக்கு நேராய் சாத்தானிடத்திலிருந்து இயேசுவுக்கு நேராக திருப்புவது தான் ஆத்மாதாயம். இப்போ எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? வசனம் சொல்லுது, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 14வது வசனம். அவருக்குள்னா யாரு? குமாரனாகிய அவருக்குள், ஆட்டுக்குட்டியாகிய அவருக்குள், இயேசு ஆகிய அவருக்குள், கிறிஸ்துவாகிய அவருக்குள், மெசியாவாகிய அவருக்குள், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென். அவருக்கு நேராக திருப்புவது தான் என்னது? ஆத்ம ஆதாயம். எத்தனை பேருக்கு ஆத்ம ஆதாயத்தை குறித்த ஒரு புரிதல் இன்னைக்கு உண்டாயிருக்கு? ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன சொல்லுங்க பார்ப்போம். டக்குன்னு நான் முடிச்சிடுறேன். ஆத்ம ஆதாயம் என்ன? அட்லீஸ்ட் பாயிண்ட் பார்ப்போம். முதல்ல தெளிவாக சொல்லுவோமே, எல்லோரும் சேர்ந்து சொல்லிடலாமே. மைக்கில் சொல்லுங்களேன். ஒரு ஆள் மைக்கில் எடுத்துக்கோங்க, மற்றவங்களாம் சேர்ந்து சொல்லுங்கள். சொல்லுங்கள், ஒவ்வொரு பாயிண்டாக சொல்லுங்கள். ஆத்ம ஆதாயம் என்றால் என்ன? அவிசுவாசியை விசுவாசியாக மாற்றுவது. அறியாமையை விட்டு அவிசுவாசியை என்ன? விசுவாசத்திற்கு நேராய் திருப்புவது. அறியாமையை விட்டு பகுத்தறிவுக்கு நேராக திருப்புவது. இருளை விட்டு ஒளிக்கு மாற்றுவது. ஒளிக்கு நேராய் திருப்புவது. அப்புறம் அநியாயத்தை விட்டு நீதிக்கு நேராய் திருப்புவது. அடுத்தவர் வேசி மார்க்கத்தில் இருப்பவர்களை தேவனுக்கு நேராக திருப்புவது. ஓகே. அடுத்தது சாத்தானை விட்டு தேவனிடத்திற்கு திருப்புவது. அதுதான் முக்கியம். சாத்தானை விட்டு கிறிஸ்து இயேசு குமாரனுக்கு நேராய். சரியா? ஓகேவா? நேராய் திருப்புவது தான் என்னது? அதை அந்த இடத்துல எழுதிக்கோங்க. என்னது? ஆத்ம ஆதாயம். அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம்.